ஸ்ரீலங்கா கதை சித்தரிக்கப்பட்டவைன்னு சொல்லியிருக்காரு. நான் என்னோட வீடியோல என்ன சொன்னேன், இத கவர்மெண்ட் தான் வந்து பாத்துட்டீங்கன்னா நீங்க கண்டுபிடிக்கணும், கவர்மெண்ட் அண்ட் மீடியா தான் கண்டுபிடிக்கணும். என்னால இது எவ்வளவுக்கு கண்டுபிடிக்க முடியுமோ அவ்வளவுக்கு கண்டுபிடிச்சு உங்ககிட்ட கொண்டு வந்து ஒப்படைச்சிருக்கேன். இவர் வந்து ஜூனியர், அதுக்கப்புறம் இவர் ஜூனியர் ஆர்டிஸ்ட் கிட்ட காசு கழிச்சு பேச வச்சிருப்பாங்கன்னு சொன்னாங்கல்ல ப்ரோ, ஜூனியர் ஆர்டிஸ்டா டப்பிங் ஆர்டிஸ்டா அதுவே இவங்களுக்கு தெரியல. ஒண்ணு, எப்படி பிரதர் அப்ராட் நம்பர் வாங்கி அப்ராட்ல இருந்தே வந்து பாத்தீங்கன்னா டப்பிங் ஆர்டிஸ்ட் பேசுவாரா? அதாவது அவர் வந்து பாத்துட்டீங்கன்னா ஒரு விஷயத்த சொல்லிருக்காங்க, இந்த மாதிரி இவர் பண்ணிட்டாருன்னு சொல்லி, அத வந்து பாத்தீங்கன்னா எடுத்து போட்டு இது உண்மையா பொய்யான்னு கண்டுபிடிங்கன்னு சொல்லியிருக்கோம். இது ஆதிதான் பண்ணிருப்பாரு, 1000 மடங்கு உண்மைன்னு நான் எங்கேயுமே சொல்லல. இது சம்பந்தமா வந்து பாத்துட்டீங்கன்னா நான் கமிஷனர் ஆபீஸ்க்கு போயிருந்தேன். சோ இது வந்து ஜுடிஷியரி ப்ராப்ளம் இருக்கு, அந்த அவங்க வந்து பாத்தீங்கன்னா சொல்றாங்க. சோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா கேஸ் என்ன ஆனாலுமே பண்ணிருந்தா ஆட்டோமேட்டிக்கா வந்து பாத்தீங்கன்னா எஃப்ஐஆர் ஆயிடும் பிரதர். எங்க இறந்துருக்காங்களோ அங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்க கண்ட்ரி லா எப்படி வருதுன்னு தெரியல, பட் நம்ம இந்தியன் லா படி வந்து பாத்தீங்கன்னா எங்க ஆயிருந்தாலும் ஆட்டோமேட்டிக்கா வந்து பாத்தீங்கன்னா எஃப்ஐஆர் ஆயிடும். ஓகே. சோ அதுக்கு மேல அவங்க தான் இனிமேல் பாக்கணும். இல்லன்னா இவங்க வந்து பாத்துட்டீங்கன்னா நம்ம இவங்க இந்த நம்பரை வச்சு நம்ம எடுக்கலாம்.